ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். 1 கப் கோதுமை மாவில் ஹெல்த்தியான அப்பம் தான் செய்ய போகிறோம். இதை நீங்கள் ஃபெஸ்டிவல் டைமில் கூட செஞ்சுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை செய்யறதுக்கு நமக்கு குறைவான பொருள் இருந்தாலே போதும், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அதிரசம் டேஸ்ட்டில் கோதுமை மாவு அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நம்ம முதல்ல தேங்காயை அரைச்சிக்கலாம். 1/4 கப் கொப்பரை தேங்காயை கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. கொப்பரை தேங்காய்க்கு பதிலாக நீங்கள் நார்மல் தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 3 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. தண்ணி எதுவும் சேர்த்திடக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். இப்போ இந்த தேங்காயை ஒரு ஓரமாக வச்சுருங்க. மிக்சிங் பவுலில் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 250 ml கப்பில் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைனா 1/4 கிலோ கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கூட 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை இதோடு சேர்த்துருங்க. நம்ம சேர்த்திருக்கிற தேங்காய் மாவில் எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மாவு அப்படியே இருக்கட்டும், நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். மாவு எடுத்த அதே கப்பில் 1/2 கப் துருவின வெல்லம் சேர்த்துக்குங்க. நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இதில் வெல்லம் நாட்டு சக்கரை மட்டும்தான் சேர்க்கணும், சக்கரை சேர்க்கக்கூடாது. அப்போ தான் இதோடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே கப்பில் 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வெல்லம் கரையிற மாதிரி கலந்து விடுங்க. பாகு பதமெல்லாம் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சால் போதும். இப்போ பாருங்கள், வெல்லமும் நல்லா கரைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கிற தேங்காய் மாவு கூட நம்ம கரைச்ச வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்குங்க. வெள்ளை தண்ணியை ஆற வச்சு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, சூடாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த தண்ணி நமக்கு பத்தாது, இது கூட நம்ம நார்மல் வாட்டர் சேர்த்துக்கணும். மாவு எடுத்து அதே கப்பில் 1 கப் தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இட்லி மாவு பதத்தில் கரைச்சிருங்க. எடுத்த உடனே அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. மாவில் நம்ம ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோன்னா மாவை எண்ணெயில் ஊற்றும் போது பிரிஞ்சு போயிடும், அப்பம் நமக்கு பர்ஃபெக்டாக வராது. இப்போ பாருங்கள், கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா நைஸாக இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம கரைச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு அப்பம் நல்லா பூரி மாதிரி பொங்கி வரும். இதில் இன்னும் கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக 1/2 கப் தண்ணி தேவைப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாவோட குவாலிட்டியை பொறுத்து தண்ணி தேவைப்படும், பார்த்து சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க. மாவை கரண்டியில் எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி விழுகணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த மாவை 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம அப்பமாக ஊற்றிக்கணும். இப்போ நமக்கு கரெக்டாக 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. இதுக்கு மேலே இந்த மாவில் நம்ம தண்ணி சேர்த்தக்கூடாது. இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விடுங்க. இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா அப்படி இல்லைனா பேக்கிங் பவுடர் இதில் சேர்த்துக்குங்க. அது கரையிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவில் எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பேக்கிங் பவுடர் அப்படி இல்லைனா பேக்கிங் சோடா நம்ம இதில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அவ்வளவுதான், மாவு இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது. இதை நம்ம அப்பமாக ஊற்றிக்கலாம். அப்பம் செய்கிறதுக்கு அகலமான பாத்திரத்தில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிடுங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக மாவை எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் அடுத்த அப்பம் ஊற்றணும். அப்பம் நல்லா பொங்கி வரதுக்கு முன்னாடியே நீங்கள் அடுத்த அப்பம் ஊற்றுனீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதே மாதிரி எண்ணெயில் அதிகமான அப்பமும் ஊற்றிடக்கூடாது. 4லேருந்து 5 வரைக்கும் ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்பம் ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சமாக கரண்டியில் எண்ணெய் எடுத்து அந்த அப்பத்துக்கு மேலே ஊற்றி விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அப்பம் இன்னுமே நமக்கு நல்லாவே பொங்கி வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. அப்பம் லைட் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா அதை திருப்பி விடுங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. 2 பக்கமும் கரிஞ்சு போயிடாமல் நல்லா வேக வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப கரிஞ்சு போயிடுச்சுன்னா சாப்பிடும்போது கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து வேக வைங்க.
இதே மாதிரி 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், அப்பம் நமக்கு நல்லாவே கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். அதே மாதிரி அப்பம் நல்லா வெந்திருந்துச்சுன்னா எண்ணெய் கொதிக்கிறது நல்லாவே ஸ்டாப் ஆகிடும். அப்போ நீங்கள் அப்பம் நல்லா வெந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். அப்பத்தில் இருக்கிற எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு வெளியே எடுத்துருங்க. அவ்வளவுதான், இப்போ நமக்கு அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் அப்பமாக ஊற்றிக்குங்க. இப்போ நமக்கு நல்ல சூடான கோதுமை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. மேலே நல்லா க்ரன்ச்சியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் அதே மாதிரி அதிரசம் டேஸ்ட்டில் இருக்கும். இதில் நம்ம வெல்லம், கொப்பரை தேங்காயெலாம் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது செய்யறதுக்கு நமக்கு குறைவான பொருள் இருந்தாலே போதும், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிப்பியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட வர வரைக்கும் பாய். முதல்ல நம்ம ரவையை வறுத்துக்கலாம். அதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கோதுமை ரவையை 1 கப் சேர்த்துக்குங்க. ரவை ரொம்ப கரிஞ்சு போயிடாமல் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துருங்க. இப்போ பாருங்கள், ரவையை நம்ம இந்த அளவுக்கு வறுத்துருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரவையை அப்படியே வச்சுருங்க. கேசரியை நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். ரவை எடுத்து அதே கப்பில் 4 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. நான் 4 கப் தண்ணி சுடு தண்ணியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லாவே கொதிச்சிருக்கு. இந்த டைமில் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை இதில் சேர்த்துருங்க. ரவையை சேர்த்ததுக்கப்புறமா தண்ணியும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இதில் 1 பிஞ்சு சால்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சால்ட் சேர்க்கும் போது இனிப்பு நமக்கு நல்லா தூக்கலாக தெரியும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ரவை நமக்கு நல்லாவே திக்காக இருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா ரவை ரொம்பவே திக்காயிரும். இந்த டைமில் 1/2 கப் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைனா துருவின வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும் போது சுத்தமான வெல்லமாக சேர்த்துக்குங்க. நாட்டு சர்க்கரை நல்லா கரையிற மாதிரி கலந்து விடுங்க. நம்ம சேர்த்திருக்கிற நாட்டு சர்க்கரையோட இனிப்பு இந்த கேசரிக்கு பத்தாது. ரவையில் இனிப்பு நல்லா பிடிக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். கடைசியாக நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 4 விசில் வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. கோதுமை ரவையை நம்ம எவ்வளவு நேரம் வேக வச்சாலும் அது உதிரி உதிரியாக தான் இருக்கும். குக்கரில் வேக வைக்கும் போது அது நல்லாவே சாஃப்டாயிரும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். 4 விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரில் இருக்கிற ஸ்டீம் நல்லா குறைஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி மூடி ஓப்பன் பண்ணக்கூடாது. குக்கரில் இருக்கிற ஸ்டீம் நல்லா குறைஞ்சதுக்கப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், ரவையும் நல்லாவே சாஃப்டாக வெந்திருக்கு. நம்ம சேர்த்திருந்த தண்ணியோட அளவும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ரவை நல்லா சூடாக இருக்கும் போதே நல்லா மசிச்சு விடுங்க. அப்படி இல்லைனா பொட்டேட்டோ ஸ்மாஷர் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் மசிச்சு விடுங்க. ரவை நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இந்த ரவையோட சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம 1/2 கப் நாட்டு சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்குங்க. இது ரெண்டும் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சேர்த்திருக்கிற நாட்டு சர்க்கரை ரெண்டுமே நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. நம்ம சேர்த்திருந்த நாட்டு சர்க்கரையும் நல்லாவே மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காயை சர்க்கரையில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அதனால் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெறும் ஏலக்காய் தூள் வச்சுருக்கிறீங்கன்னா 1.5 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். இது கூட ஒரே ஒரு பிஞ்ச் பச்சைக்கப்புறம் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த கேசரியோட நம்ம சேர்த்திருக்கிற ஏலக்காய் தூள் பச்சைக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இப்போ இந்த கேசரி அப்படியே இருக்கட்டும். இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம். ரவை வறுத்த அதே கடாயில் உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன்.
நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்குங்க. இது கூட நீங்கள் ட்ரை கிரேப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் வெறும் முந்திரி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது கூட உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் கூட சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேசரியில் இந்த முந்திரியை சேர்த்துருங்க. முந்திரி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க. ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்தால் டக்குன்னு இந்த மாதிரி ஒரு கேசரி செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளவுதான், இப்போ நமக்கு கோதுமை ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு அல்வா மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.